ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஆல்ரெடி தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறது. ஸோ நம்ம சேனல் வந்து நிறைய வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட், எனக்கு வந்து பாய் பேபி தான். பாய் பேபியோட சிம்டம்ஸ் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து தம்பி பிறக்கிற வரையும் வந்து என்னென்ன அப்டேட் மீன்ஸ் எனக்கு சிம்டம்ஸ் வந்து எப்படி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து ப்ரெக்னென்சியில் வந்து ஒரு வெயிட் லாஸ் இருந்தோம், ஆஃப்டர் ப்ரெக்னென்சி வந்து ஒரு வெயிட் லாஸ் இருந்தோம். ஸோ அதை பற்றி நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன ஒரு க்ளூ ஒன்று தரேன். ஸோ எப்படி வந்து சீக்கிரமாக குறைக்கலாம் அப்படின்னு, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பி ஆல்ரெடி வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பாய் பேபியாக இருந்தால் வந்து நிறைய வாமிட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு வந்து சுத்தமாக வாமிட்டே கிடையாது. ஃபஸ்ட் மந்த்லாம் சுத்தமாக வாமிட்டே கிடையாது. எந்த மந்த்துமே எனக்கு வாமிட் சுத்தமாக கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் போக போக செகண்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படின்னா தலை சுத்தல் இருக்கும். இப்படின்னு ரொம்ப டயர்டாக இருக்கும். பாய் பேபி அப்படிங்கிறப்ப ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ எப்போ பார்த்தாலும் தூக்கம் தான், தூங்கிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் மந்த் அப்படி பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ட்டு பெயின், ப்ரெஸ்ட்டு வந்து ரொம்ப பெயினாக இருக்கும். ஸோ நம்மளை நார்மலாகவே டச் பண்ண முடியாத அளவுக்கு ப்ரெஸ்ட் பெயின் வந்து அவ்வளோ ஒரு ஹெவியாக வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ரெஸ்ட் பெயின் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட் மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து அந்த வெயிட் வந்து கெயின் ஆக ஆரம்பிக்கும். மோஸ்ட்லி வந்து கேர்ள் பேபிக்கு தான் வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்தமாக கிடையாது. வெயிட் வந்து கெயின் ஆக ஆரம்பிக்கும். நம்மளுக்கு வந்து பாய் பேபிங்கிறப்ப வந்து சில பேர்த்துக்குலாம் ரொம்ப வந்து வாமிட் இருக்கும்பாங்க. பட் ஆனால் எனக்கு வாமிட்லாம் கிடையாது. எப்போ ஒரே ஒரு நாள் மட்டும் வாமிட் இருந்துச்சு. என்ன அப்படின்னா தம்பியோட ஹார்ட் பீட் வந்து இன்னும் வரலை. ஹார்ட் பீட் வந்து வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 50 to 60 days வரையும் ஹார்ட் பீட் வரலை. ஸோ அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம், 10 days மட்டும் டைம் கொடுத்தாங்க. ஸோ அந்த டைமிங்கில் வந்து ஹார்ட் பீட் வந்து வர ஆரம்பிச்சு. அன்றைக்கி வந்து காலையிலேயும் ஆஃப்டர்நூன் மட்டும் எனக்கு வாமிட் வந்துச்சு. மற்றபடி எதுவுமே கிடையாது. வாமிட் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா லைட்டாக அந்த கொமட்டல் இருக்கும், ப்ரஷ் பண்ணும்போது ஒரு கொமட்டல் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எந்த ஒரு சிம்டம்ஸுமே எனக்கு கிடையாது. ஃபோர்த் மந்த்லேருந்து தான் நம்மளுக்கு ஆட்டமே ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா நம்ம தூங்கி எழுந்திரிச்சோம் அப்படின்னா காலை வந்து கீழே சுத்தமாக வைக்கவே முடியாது. கால் தக்கன்னு எரியும். மோஸ்ட்லி இந்த சிம்டம்ஸ் வந்து எங்கள் நாத்தனாரோட ஃப்ரெண்டுக்கும் இருந்துச்சு, எங்கள் அக்கா நிறைய பேத்துக்கும் அந்த சிம்டம்ஸ் இருந்துச்சு. நான் அப்போ நம்பவே இல்லை. ஸோ இது மாதிரி வந்து இருக்குமா அப்படின்னு. ஆனால் கடைசியில் பார்த்தா எனக்கு பாய் பேபி தான். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்குன்னு ஒரு தாட் இருக்கும் அப்போலேருந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும். ஸோ நமக்கு வந்து குழந்தை பிறக்க போகிறது கேர்ள் பேபியாக தான் இருக்கும், இல்லை பாய் பேபியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தாட். எனக்கு ஃபஸ்ட் பேர்லேருந்து எனக்கு தாட் வந்து கேர்ள் பேபி சுத்தமாக கிடையாது. எனக்கு வந்து பிறக்க போகிறது எல்லாமே வந்து பாய் பேபியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு. நான் இப்போ சொல்ல போகிற வீடியோ என்ன எதை பற்றி சொல்கிறேன்னா, எனக்கு பர்சனலாக நடந்த வச்சு தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பாய் பேபி தான் பிறக்கணும், பாய் பேபி பிறந்தா தான் நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து சொல்லலை. எப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்மளுக்கு பாய் பேபி பிறந்தா ரொம்ப நல்லது. ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா கேர்ள் பேபி தான் பிறக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனால் எனக்கு பாய் பேபி தான். கேர்ள்ஸுக்கு எப்பயுமே வந்து பாய் பேபி தான் ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அதனால எனக்கு அவ்வளோ ஆசை. ஸோ இது வந்து பர்சனலாக எனக்கு நடந்தது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து இதை வந்து கருத்து திணிக்கிறேன் அந்த மாதிரிலாம் கிடையாது, சாரி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் மந்த்லாம் காலில் ரொம்ப ஒரு அது ஒரு 4 to 5 6 மந்த் வரையுமே ரொம்ப இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 to 5 மந்த்லலாம் அந்த மருந்தெல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா, அப்போல்லாம் வந்து வெயிட் ரொம்ப கெயின் ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கும். 6 மந்த்லாம் பார்த்தீங்கன்னா மூக்கெல்லாம் ரொம்ப புடப்பாயிருச்சு ரொம்ப. ஆனால் வந்து பாய் பேபிக்கு அப்படின்னா பிறக்க போகிற நேரத்தில் மூக்கு வந்து நல்லா புடப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா நம்ம மூக்கை வந்து நல்லா முத்தி போன மூக்கு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மித்துலேயே சொல்லுவாங்க. இந்த பாட்டி காலத்துலலாம் உனக்கு வந்து ஆம்பளை பிள்ளை தான் பிறக்க போகுது, ஏன்னா மூக்கெல்லாம் பாரு நல்லா வந்து தேர்ன மாதிரி இருக்கும், மூக்கெல்லாம் நல்லா புடப்பாக இருக்குது, அதனால் பாய் பேபி தான் பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி 5 to 6 மந்த்லாம் பார்த்தீங்கன்னா என் கழுத்துலேருந்து மூஞ்சிலேருந்து ரொம்ப காக்கா மாதிரி ஆகிட்டேன். கண்ணாங்கரைன்னு காக்கா மாதிரி ஆகிட்டேன். கை கால் உடம்பு இந்த கழுத்து எனக்குலாம் இது வரையிலும் அவ்வளோ கருப்பு. நான் என்னோடய ப்ரெக்னன்சி வீடியோ வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. நான் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன், நான் வெயிட் லாஸ் வந்து எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னா படிப்படியாக அந்த ஒரு சிம்டம்ஸ் வந்து ஒரு மாதமும் ஒன்று வருது. ஆனால் முன்னாடி இருந்த சிம்டம்ஸ் வந்து ஒன்று கம்மியாகிட்டே வருது.
இது வருது அது போகுது, அது வருது இது போகுது, அது மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி மூக்கெல்லாம் ரொம்ப புடப்பாக ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வெயிட் கெயின் வந்து அதிக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் கொடுக்குற டேப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக சாப்பிட்ருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹேர் லாஸ் வந்து எப்படின்னா, அதுக்கப்புறம் முடி வந்து ஆஃப்டர் வந்து முடி வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும். பாய் பேபியாக இருந்தால் முடி நல்லா வளரும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் தான் வந்து முடி கொட்டும். அதுக்கப்புறம் முடி வந்து ஹேர் வந்து நல்லா வந்து க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் அந்த சமயத்தில் வந்து ஹேர் வந்து நல்லா வளர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நல்லா எண்ணெய் வச்சு சொட்ட சொட்ட எண்ணெய்லாம் வச்சு நல்லா வளர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சுத்தமாக தூக்கம் இருக்காது, எதுவுமே நடக்க முடியாது, ஒன்றுமே நடக்காது. வாழ்க்கையே இப்படி பிளாங்க் ஆகிடும். என்ன இந்த அக்கா வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆஃப்டர் டெலிவரி அது உங்களுக்கே தெரியும். ஓகேயா? ஸோ அதுக்கப்புறம் இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து நிறைய ஆரம்பிச்சிருச்சு பாய் பேபிங்கிறதுனால. அப்புறம் வந்து லாஸ்ட்டு 7 to இந்த 8th மந்த் எண்டிங்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் சுத்தமே நடக்க முடியாது. என்னோடய வயிறு வந்து எப்படின்னா கூர்ப்பாக இருக்கும். ஷார்ப் இப்படி இருக்கலாம், கூர்ப்பாக இப்படி இருக்கும். அது மாதிரி என் என்னோட வயிற்றில் வந்து ஒரு ஃபுட்பால் இருக்குது தெரியுமா, அதை தூக்கி வச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி வயிறு மட்டுமே ஒரு பால். நான் உட்காந்தேன்னா என் வயிற்றில் வந்து ஒரு பால் இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஷேப்பில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என் வயிறு வந்து ஒரு கூர்ப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஷேப்லேயுமே இருந்துச்சு. உட்காந்து அப்படி இருக்கும், இன்னும் வந்து ஒரு நீட்டமாக இருக்கும். எல்லோரும் வந்து வயிறு பெருசாக இருக்கும், ஒரு கேர்ள் பேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பயமுறுத்தி விட்டாங்க. பிறக்கிற வரையிலும் பயமுறுத்துவாங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் வந்து ஏன்னா குழந்தை வந்து தவளலையா, குப்புறக்க படுக்கலையா, நடக்கலையா, பேசலையா, தவளலையா, முட்டி போடலையா அப்படின்னு இந்த பாதி பஞ்சாங்கம் வரும். அதெல்லாம் இதுலேயே இதுங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் சரி, என்ன குழந்தை இப்படி இருக்குது, என்ன குழந்தை காது அப்படி இருக்குது, என்ன கால் இப்படி இருக்குது, குழந்தை தலை என்ன இப்படி இருக்குது, நெத்தி என்ன இப்படி இருக்குது, தலையை உருட்டணும் போல், தலையை செதுக்கணும் போல் அப்படின்னு வருங்க. அதெல்லாம் நினச்சி கொஞ்சம் கூட ஒரி பண்ணிக்காதீங்க, சரியா? அந்த மாதிரி டைமில் ஆஃப்டர் டெலிவரி வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போயே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஆஃப்டர் டெலிவரி வந்து நிறைய பஞ்சாங்கங்கள்லாம் வரும், அதெல்லாம் காதில் கூட வாங்கிக்காதீங்க. இப்போயே வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துங்க. குழந்தை பிறந்த அன்றைக்கி நைட்லேருந்து சுத்தமாக தூக்கம் கிடையாது. ஒரு 2 மாதத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எனக்குலாம் அது யாருமே சொல்லலை. குழந்தை பிறந்து ஒரு 48 நாளில் நல்லா பித்து பிடிச்ச மாதிரி தெரிஞ்சேன், யாருமே சொல்லாததுனால. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா இன்னும் நிறைய வீடியோ, ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன். தம்பிக்கு இப்போ தான் 1 இயர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ தான் தம்பி கொஞ்சம் தூங்குறான், அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு 9 மந்த் அப்புறம் எனக்கு வந்து உடம்பு பூரா வந்து அரிப்பு வந்துருச்சு. எனக்கு வந்து எப்படின்னா இந்த இதுக்கு வந்து அரிப்பு வந்தனால எனக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நான் டெலிவரிக்கு முன்னாடியே போய் நான் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிட்டேன். எனக்கு வந்து எப்படியாச்சும் வந்து பேபி வந்து எனக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணி எப்படியாச்சும் எடுத்துருங்க. ஏன்னா பெயின் இன்டியூஸ் பண்ணி தான் எனக்கு வந்து எடுத்தாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணாங்க, பெயின் இன்டியூஸ் பண்ணாங்க. அந்த டைமில் வந்து எனக்கு பேபி வரல. ஏன் அரிப்பு வந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து இந்த சத்து மாவு இருக்குல்ல, கவர்மெண்ட்டில் கொடுக்குற சத்து மாவா இல்லை என்னன்னு தெரில. ஆனால் மோஸ்ட்லி என்னமோ சத்து மாவு சாப்பிட்டா அப்படின்னு வரும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரில. ஆனால் நான் சத்து மாவு சுத்தமாக சாப்பிடல. ஆனால் 1 டைம் சாப்பிட்டேன், அதனால வந்துச்சு எனக்கு தெரில. ஆனால் வந்து எனக்கு என்ன அப்படின்னா, நார்மலாக வந்து பாய் பேபி இருக்கிறவங்களுக்கு அரிப்பு இருக்குது. ஒரு 2-3 பேர்த்துக்கு வந்து அரிப்பு இருக்குது. அதனால கூட வந்து எனக்கு வந்திருக்கலாம். பாய் பேபியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த கால் கையெல்லாம் அரிப்பு. எனக்கு உடம்பே அரிச்சிச்சு, கால் கையெல்லாம் அரிச்சிருச்சு. கை கால் உடம்பு எல்லாத்தையும் போட்டு சொரிஞ்சு உடம்பே அரிப்பு. ஸோ இது மாதிரி அரிப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் சீக்கிரமாக போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து பெயின் இன்டியூஸ் பண்ணி குழந்தை வெளியிலே வர முடியாமல் சார் போய் மேலே போய் உட்காந்துக்கிட்டார், வயிற்றில் மேலே உட்காந்து பெயின் இன்டியூஸ் பண்ணி ஆப்ரேஷன், எமர்ஜென்சி C-செக்ஷன், மூச்சு விட முடியாமல் அப்படி பண்ணிட்டேன். ஸோ அதுதான் நான் இப்போ இதுதான் பாய் பேபிக்கான மோஸ்ட்லி சிம்டம்ஸ் இப்படி தான் இருக்கும். கேஷுவலாக இருங்க, என்ன குழந்தை பிறந்தாலும் நம்ம குழந்தை தான், எப்படி என்ன தூக்கியே போட போகிறோம் அப்படிலாம் கிடையாது. நம்ம பேபி தான். பாய் பேபியா அழகாக வந்து சட்டையும் பேண்ட்டும் வாங்கி போடுவோம். கேர்ள் பேபியா அழகாக க்யூட்டாக கெவனை போட்டு மேக்கப் பண்ணி அழகு பார்ப்போம், அவ்வளோதான். சரியா? என்ஜாய் பண்ணுங்கள். ஆஃப்டர் டெலிவரி சுத்தமாக என்ஜாய் பண்ண முடியாது, தூக்கமே கிடையாது. ஓகே? ஸோ எப்படி நான் வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்னா, ப்ரெஸ்ட் ஃபீடிங் வந்து ஒரு 6 மந்த் வரையிலுமே எப்படின்னா 1 இயர் வரையிலுமே நீங்கள் வந்து நல்லா வந்து பால் கொடுங்க. பேபிக்கு வந்து நிறைய ஃபுட்டு கொடுங்க. எப்படின்னா 6 மந்த்துக்கு அப்புறம் பேபிக்கு வந்து சாலிட் ஃபுட் ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து கஞ்சி அது மாதிரி ஆரம்பிச்சிடுவீங்களா, அது மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க. பேபி ஃபுட் கொடுக்க ஆரம்பிச்சிலேருந்து பேபி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சில பேர் வந்து இப்போ வீட்டிலலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பால் கொடுக்குற, அதனால நீங்கள் நிறைய சாப்பிட்ணும். அந்த டைமிங்கில் கூட நீங்கள் வந்து நிறைய சாப்பிடாதீங்க. நார்மலாக எப்போதும் சாப்பிட்ற போல் சாப்பிட்டீங்க அப்படின்னா
வெயிட் வந்து நார்மலாக ஆகும். நான் வந்து எப்படின்னா, சில பேர்லாம் வந்து 3, 4 வேளைலாம் சாப்பிடுவாங்க. ஆனால் நான் வந்து அப்படிலாம் ஃபுட்டு எடுத்துக்கவே கிடையாது. ரெகுலராக நான் ஆஃப்டர் டெலிவரிக்கு முன்னாடி நான் எவ்வளோ ஃபுட் எடுத்துக்கிட்டேனோ, அதே அளவு தான் நான் வந்து ஆஃப்டர் டெலிவரியுமே எடுத்துட்டேன். ஏன்னா நான் பால் குடுக்கறதுனால எனக்கு பசி வந்துரும். நான் இதெல்லாம் தின்னா தான் பிள்ளைக்கு பால் குடுக்கும். அப்பலாம் கிடையாது. நார்மலா நீங்க திங்கிற சாப்பாடுக்கு பால் வரும். நீங்க இவ்வளோ சாப்பிட்டா தான் பால் வரும் அப்படின்லாம் கணக்கெல்லாம் கிடையாது. நீங்க திங்கிற சாப்பாட்டுக்கு கண்டிப்பா பால் ஊறுங்க. அப்படி நான் பால் ஊறல அப்படின்னா, நான் டயட்லயும் இருக்கணும், பாலும் ஊறணும் அப்படின்னா, நான் சொல்ற இந்த டிப்ஸ் சோறு வடிச்ச கஞ்சி இருக்கு தெரியுமா? அத வந்து ரெகுலரா வந்து நீங்க குடிங்க. டெய்லியுமே ரெகுலரா நல்லா உப்பு போட்டு ரெகுலரா வந்து குடிங்க. அதுக்கப்புறம் அப்படின்னா, இந்த குடல் இருக்கு தெரியுமா? ஆட்டோட இறைச்சி குடல்னு சொல்லுவோம். அது வந்து வாங்கி வாரத்துக்கு ஒரு 2 ஆர் 3 டைம்ஸ் சாப்பிடுங்க. எக்கு கம்பல்சரி எடுத்துக்கோங்க. சோறு வடித்த கஞ்சிலேயே அவ்வளோ ஒரு சத்தான இருக்கும். நான் வந்து இந்த தாய்ப்பால் சுறா புட்டு, இந்த என்னமோ திருக்க மீன் அதெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு கருவாடுங்கலாம் சுத்தமாக பிடிக்காது. அதாவது இந்த திருக்க மீன்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. நான் வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். நான் அதெல்லாம் ஒரு நாள் கூட சாப்பிட்டவே கிடையாது. அதெல்லாம் சாப்பிட்டா தான் பால் உரும்பாங்க. ஆனால் நான் ஒரு நாள் கூட சாப்பிட்டதே கிடையாது. தம்பிக்கு இன்னுமே வந்து மில்க் நான் தான் ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நார்மலா தான் ஃபுட் ஸோ அந்த டைமில் வந்து பால் வேணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் நிறைய ஃபுட் எடுத்துக்கும்போது நம்மளுக்கு வந்து நிறைய வந்து உடம்பு போட ஆரம்பிக்கும். அப்படி போட்ட உடம்பு வந்து உங்களால குறைக்கவே முடியாது. அதனால் நீங்கள் நார்மலா வந்து ஃபுட்டு வந்து நார்மலாகவே எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3, 5 வேளைலாம் சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறம் நான் சொல்ற ஒரு மிக்ஸ் கஞ்சி ஒரு பவுடர் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கோம். நான் இதுலேயுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதையுமே போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படி உங்களுக்கு எப்படி குடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா, நான் அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நான் உங்களுக்குமே வந்து எப்படிங்கிறத நான் வீடியோ போடுறேன். அப்படி இல்லை எனக்கு வந்து ரெடியெல்லாம் பண்ண டைம் இல்லைக்கா, எனக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு வாங்கிக்கிறேன்க்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த கஞ்சி மிக்ஸ் பவுடரை நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். ஸோ அந்த கஞ்சி மிக்ஸ் பவுடர் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேன். ஆஃப்டர் பேபி பிறந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் சாலிடாக வந்து அது குடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நானுமே இப்போ குடிக்க ஆரம்பிச்சு எப்படின்னா, தம்பி வயிற்றில் இருக்கும்போது வந்து 70 கேஜி இருந்தேன். தம்பி வெளியிருந்தாங்க 62 கிலோ இருந்தேன். ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுலேயே கொஞ்சம் வெயிட் லாஸ் ஒரு 4 to 5 கேஜி அப்படியே போகும். நார்மலாக ஃபுட் எடுத்தால் மட்டும் 4 to 5 கேஜி அதுதான் ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் கஞ்சி குடிக்க ஆரம்பித்ததுலேருந்து நான் இப்போ இருக்கிற கிலோ வந்து 52 கிலோ. அந்த 1 இயரில் நான் குறைச்ச இது வந்து 52 கிலோ 10 கிலோ சாலிடாக குறைச்சிட்டேன். 10 கேஜி குறைச்சிருக்கேன். ஸோ நான் அந்த ப்ரெக்னென்சியில் இருக்கிற ஃபோட்டோவையும் இப்போ இருக்கிற வீடியோ பார்த்துருக்கீங்க. அப்போயும் நான் ஆட் பண்ணுறேன். ப்ரெக்னென்சியில் நான் எவ்வளோ வெயிட் இருந்தேன் இப்போ இருக்கிறது அப்படின்னு. ஸோ அந்த கஞ்சி மிக்ஸ் பவுடர் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு ரெடி பண்ணி தரோம். ஸோ ஓகே, இதுதான் என்னோடய டிப்ஸு. ஸோ இன்னும் வந்து நிறைய ஏதாச்சும் டவுட் இருக்குது, இது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இன்னும் நிறைய வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.